ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களை சந்திப்பதற்கு தான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இந்த செய்தியை உங்களால் நம்ப முடியாமல் இருக்கும். இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். வெள்ளை மாளிகையில் ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசிக்குள்ள சொல்லியிருக்கார், எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, நான் போய் சந்திப்பேன், சந்திக்கணும்னு சொல்லி தேவை இல்லை, இருந்தாலும் சந்திக்க வேண்டி வந்தால் நான் சந்திப்பேன், எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, சந்தித்து நாங்கள் ஒரு டீல் ஒன்றை போடலாம், நல்லா இருக்கும், அது ஒரு நல்ல ஒரு ஒனராக இருக்கும் என்று சொல்லி, நல்ல ஒரு மரியாதையாக இருக்கும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு புயல் ஒன்றை கிளப்பியிருக்கின்றார். And we heard you want to meet with the new Ayatollah, the new supreme leader. I don't want to meet, but if I did meet, I'd be honored to meet him. I'd like to see if we make a deal. எனவே இப்போ சர்வதேச ஊடகங்கள் எல்லாத்திலையும் பெரிய தலைப்புச் செய்தியே இதுதான். அமெரிக்க ஜனாதிபதி ஈரானினுடைய அதி உச்ச தலைவரை சந்திப்பாரான்னு சொல்லி, ஒருவேளை அப்படியொரு சந்திப்பு நடக்குமாக இருந்தால் அது இந்த உலகத்தையே புரட்டி போடுற ஒரு சந்திப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் இன்றைய திகதியில் இரண்டு பெரும் எதிரெதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், எதிரி நாடுகள். எனவே அந்தந்த நாடுகளினுடைய இரண்டு தலைவர்கள் சந்திக்கிறது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை சந்திக்கிறது வேறு, ஆனால் அந்த நாட்டினுடைய சுப்ரீம் லீடரை சந்திக்கிறது வேறு. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அமெரிக்க ஜனாதிபதி அவர்களுடைய புரோட்டோகால் படி ஏதாவது அனுமதி இருக்கா இல்லையா என்னது தெரியலை. இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எந்த ஒரு புரோட்டோகாலையும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. பெரும்பாலும் அதை மீறி சில பல வேலைகளை அவர் செய்வார். எனவே இல்லை என்று சொல்லி நாங்கள் மறத்திட முடியாது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த உறவு 1979 ஆண்டுக்கு முதல் நல்லா தான் இருந்தது. அதுக்கு பிறகு இரண்டு நாடுகளுமே எதிரி நாடுகளாக மாறிக்கொண்டன. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள்கிட்ட தான் நான் கேட்கணும், நீங்கள் நம்புறீங்களா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு நடக்கும் என்று சொல்லி நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? உங்களுடைய எண்ணங்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். ஜெர்மனியில் நேற்று இடம்பெற்ற ஒரு விமான விபத்து பரபரப்பாக பேசப்படுகிறது. விமான விபத்து என்று சொன்னால் இப்போ வானத்தில் பறந்துட்டு போய்க்குள்ள விபத்துக்குள்ளாகி அப்படி விபத்து இல்லை. இது பயணிகளை ஏற்றுவதற்காக ஒரு டெர்மினலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானம் லுஃப்தான்சா விமான நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு போயிங் 787 விமானம் ஒன்று, பிரம்மாண்டமான விமானம் ஒன்று அமெரிக்கா நோக்கி போவதற்கு, அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை நோக்கி பறப்பதற்கு தயாராக இருந்தது. எங்கேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஜெர்மனியினுடைய ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில். அப்படி நின்று ஒன்று கேட்குள்ள திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சில்லுலாம் நிற்கும். அந்த முன்பக்க சில் இருக்குது தானே, அந்த சில் அப்படியே உள்பக்கமாக மடிஞ்சு அந்த விமானம் அப்படியே பொத்தண்டு கீழே விழுந்துட்டுது. உங்களுக்கு தெரியும், விமானத்தினுடைய அடிப்பக்கத்தில் சில் உள்நோக்கி மடியக்குள்ள அந்த விமானத்தினுடைய பொடி இருக்குது தானே, அந்த பொடி அப்படியே நிலத்தில் போய் மோதும். அப்படி போய் விழுந்ததில் அந்த நேரத்துக்குள்ள விமானத்துக்குள்ளே இருந்த பணியாளர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் பயணிகள் யாரையுமே ஏற்றியலை. அப்போ தான் விமானத்தை கொண்டு நிப்பாட்டி போட்டு அதற்கான ப்ரிப்பரேஷன் செய்து கொண்டு இருக்கும்போது அங்கால மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய பணியாளர்கள் அந்த விமானத்துக்குள்ளே சூட்கேஸுகள் லக்கேஜுகளை ஏற்றுற அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டு கேட்கல. இந்த மாதிரி வெளியில் கொஞ்சம் பணியாளர்களும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பணியாளர்களும் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது திடீரென்று விமானம் பொத்தண்டு கீழே விழுந்துட்டுது. என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியல. இப்போ விசாரணைகள் இடம்பெற்று கொண்டு வருகின்றன. எனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானம் விழுகிறது நாங்கள் இப்போ தான் முதல் முறையாக கேள்விப்படுறோம். இப்போ ரன்வேல ஓடிக்கொண்டு போகக்குள்ள டேக் ஆஃப் ஆகாமல் அல்லது எங்கேயாவது எதிரில் வாகனத்தில் மோதி இந்த மாதிரி பிரச்சனைகள் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டுக்கிறோம். ஆனால் சும்மா தண்டபாட்டில் சிவனே என்று நிற்கிற ஒரு விமானம் பொத்தண்டு கீழே விழுகிறத நாங்கள் இப்போ தான் முதலாக கேள்விப்படுகின்றோம். எனவே இதில் காயமடைந்தவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. ரஷ்யா மீது யுக்ரைன் மறுபடியும் ஒரு அதிர்ச்சியூட்டும் ட்ரோன் தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கிறது. இப்போதான் ரஷ்யாக்குள்ள ஊடுருவி 1200 கிலோமீட்டர் 1300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கிய செய்திகளை நாங்கள் இதுக்கு முதல் போட்ட காணொலிகளை பார்த்துருக்கிறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவினுடைய தலைநகர் மொஸ்கோ இருக்குது தானே, மொஸ்கோவுக்கு அடுத்த முக்கியமான பிரபலமான ஒரு நகரம் சென்ட் பீட்டர்ஸ்பர்க். அந்த சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கிறது
யுக்ரைன். அதாவது யுக்ரைனிய எல்லையில இருந்து 1100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நகரம் தான் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். எனவே அதை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துறது. அது மட்டும் இல்லாமல் அதில் ரஷ்யாவினுடைய பிரபலமான கடற்படை முகாம் ஒன்று இருந்திருக்குது. அதன் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கப்பல் பழுதுபார்க்கிற கப்பல் யாட்டுன்னு சொல்லுவோம் தானே, ஷிப் யாட்டுன்னு சொல்லி, அந்த மாதிரி கப்பல் கட்டுகின்ற ஒரு தொழிற்சாலையும் இருந்திருக்குது. அதில் அந்த நேரம் பார்த்து ஒரு கப்பல், ஒரு பிரபலமான ஒரு போர்க்கப்பல் உண்டு, ஏதோ பழுதா போயிட்டு போலடக்கு, அதை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டு பழுது பார்த்துருக்கணும். அப்படி பழுது பார்த்து கொண்டு இருக்கக்குள்ள அந்த கப்பலுக்கு மேலே போயிட்டு ட்ரோன் தாக்கி இருக்குது. அதனால் அந்த கப்பலினுடைய ஒரு சிறிய பகுதி தீப்பிடித்து எரிந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த கப்பலினுடைய பேர் வந்து பொய்கி என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த பொய்கி என்ற கப்பல் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தாக்குதலில் வந்து இது மட்டும்தான் நடந்ததா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் இதை விட பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதென்னு சொன்னால் அந்த நேரம் பார்த்து தாக்குதல் நடத்துகிற அந்த நேரம் பார்த்து ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் அங்கே வர இருந்தார். ஏனென்று சொன்னால் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் வந்து ஒரு வர்த்தக மாநாடு ஒன்று நடக்க இருந்தது. அப்போ அந்த வர்த்தக மாநாடு வந்து செயின்ட் பீட்டர்ஸ் நகரத்தில் வந்து ஒவ்வொரு வருஷமுமே நடக்கிறது. பொருளாதார உச்சி மாநாடு வைங்களன். அப்போ அதுக்கு வந்து வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் பிரதிநிதிகள் வாருது. பெரிய பிஸ்னஸ் மேன், பெரிய பொருளாதார அறிஞர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்கிற ஒரு மாநாடு வைங்களன். அப்போ அதில் வந்து ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் அன்றைக்கு கலந்து கொள்ள இருந்தவர். இந்த சம்பவம் நடந்தது புதன்கிழமை, நேற்று முன்தினம் புதன்கிழமை 3ஆம் தேதி. அப்போ புதன்கிழமை வந்து கொஞ்ச நேரத்தால் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அங்கே வரப்போறார். அந்த இடத்துக்கு பக்கத்தில், அந்த மாநாடு நடக்கிற இடத்துக்கு கிட்டவாத்தான் இந்த தாக்குதல் நடந்தது. அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த வெளிநாட்டு பிரதிநிதிகள் வானத்தில் வந்து பெரிய கரும்புகை எழுந்ததை அவர்களே கண்ணால் பார்த்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இப்படி வெளிநாட்டு பிரதிநிதிகளும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு வந்து இவ்வளோ பாதுகாப்புகள் வழங்கப்படும். அவர் வந்து ஒரு இடத்துக்கு போறாருன்னு சொன்னாலே அந்த இடம், அந்த ஏரியா முழுக்க தோண்டி துருவி எல்லாம் கிளீன் பண்ணப்பட்டு 1க்கு 10 தடவை செக் பண்ணி எவ்வளவோ கட்டும் பாதுகாப்பாக இருக்கும். எனவே அப்படியான ஒரு இடத்துல வந்து ட்ரோன் தாக்குதல் நடத்துறதுன்றது உண்மையிலே எதிர்பாராத ஒரு தாக்குதல். அதோட அண்மை காலமாக யுக்ரைனால் பாவிக்கப்படுகின்ற ட்ரோன்களை பற்றி சர்வதேச ரீதியாக இராணுவ வல்லுநர்கள் மத்தியில் பெரிய ஆச்சரியங்கள் உருவாகி இருப்பதாக சொல்லப்படுது. என்ன வகையான ட்ரோன் இது, யார் உற்பத்தி செய்தது, எங்கே வச்சு உற்பத்தி செய்தது என்று சொல்லி பலவிதமான கேள்விகள் இருக்காம. ஏன்னு சொன்னால் 1000-1500 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து சர்வசாதாரணமாக பறந்து போகுதுன்னு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை தானே. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இலக்குகள், இனி போகிற வழி முழுக்க எத்தனை இடத்துல வான் பாதுகாப்பு பொறிமுறை இருக்கும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து போகிற வழியெல்லாம் இருக்கும் தானே. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ எப்படி அதுக்கு தெரியாமல் வளைஞ்சு எப்படி போக முடியும்ன்றது இன்னும் ஒரு அடுத்த கேள்வி. எனவே ஏதோ ஒரு நாடோ அல்லது ஏதோ ஒரு கம்பெனியோ வந்து நல்ல ஒரு ட்ரோன் ஒன்றை, முறையான ஒரு ட்ரோன் ஒன்றை உற்பத்தி செய்திருக்கின்றார்கள். இப்போதான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார்கள் போல நடக்குது. எனவே போக போக இது சம்பந்தமான முழுமையான தகவல்கள் வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் கூட விளாடிமிர் புட்டின் அவர்கள் கலந்து கொள்கிற ஒரு இடத்துல வந்து தாக்குதல் நடத்துறது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். குவைத்தினுடைய சர்வதேச விமான நிலையம் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து ஒரு நபர், இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து கொல்லப்பட்டிருந்தார். நிறைய பேர், 63 பேருக்கும் அதிகமானவர்கள் வந்து காயமடைந்திருந்தார்கள். இது சம்பந்தமாக புதிய ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று, புதிய ஒரு வீடியோ காட்சி ஒன்றை குவைத் அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் அதை தான் பார்க்குறீங்கள். இதை வந்து பாருங்கள், எப்படி வந்து அந்த ட்ரோன் வந்து அதுக்கு மேலே விழுதுன்னு சொல்லி, அந்த கூரைக்கு மேலே வந்து எப்படி விழுதுன்னு சொல்லி, விழுந்த அடுத்த செகண்டே பாருங்கோ இவ்வளோ பெரிய நெருப்பு கோலமாக வந்து புகை மண்டலம் வந்து எழுதுன்னு சொல்லி. இதில் வந்து ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து கொல்லப்பட்டிருந்தார். அவரை பற்றிய சில விவரங்கள் வந்து வெளியாகி இருக்குது. அவருடைய பேர் வந்து அகமட் மன்சூர் என்று சொல்லப்படுகிறது. அகமட் மன்சூர். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான். இவருக்கு வந்து 55 வயது. கடந்த 30 வருடங்களாக குவைத்தில் வாழ்ந்து வருகின்ற, குவைத்தில் வந்து தொழில் செய்து வருகின்ற ஒரு தொழிலாளி, தையல் தொழிலில் ஈடுபட்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஏர்போர்ட்டுக்கு ஏன் வந்தவர் என்று சொன்னால் இந்தியாவுக்கு போகிறதுக்கு தான் வந்திருக்கார். இந்தியாவினுடைய மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவராம். மும்பைக்கு போகிறதுக்காக வந்திருக்கிறார். அப்படி வந்த இடத்துலாம் வந்து திடீரென்று ட்ரோன் தாக்குதலை சிக்கி அநியாயமான முறையில், கவலைக்குரிய முறையில் வந்து அவர் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உறவினர்கள் வீட்டில், மருமகன் வீட்டில் வந்து இந்த 8ஆம் தேதி, இந்த வர்ற 8ஆம் தேதி வந்து ஒரு ஃபங்க்ஷனாக. அப்போ அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்றதுக்காக தான் போயிருக்கிறார். அப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய மகனோட ஃபோனில் காய்ச்சிக்கார். அப்போ மகனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார். மகன் வந்து இந்தியாவில் இருக்காராம். மகனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார், இந்த மாதிரி அப்பா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன், இனி ஃப்ளைட் எடுத்து வர்றது மட்டும்தான், நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்கு, அதாவது ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வாங்கோன்னு சொல்லிப்பார் போலடாக்கு. சொல்லி போட்டு ஃபோனை கட் பண்ணினா
திடீரென்று ட்ரோன் தாக்குதல் அநியாயமான முறையில் வந்து உயிரிழந்திருக்கிறார். கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய உடல் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 2 மணி போல, இந்திய நேரம் அதிகாலை 2 மணி போல இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.